வணக்கம். தமிழன் செய்திக்களம். சீர்காழியில் சுமார் 75 ஆண்டுகள் பழமையான மரம் வெட்டி சாய்ப்பு. பசுமை சேவை சங்கம் கண்டனம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா அலுவலக கட்டிடம் பழுதடைந்ததால் அந்த கட்டிடம் இடித்துவிட்டு புதிய தாலுகா அலுவலக கட்டிடம் கட்டும் பணி வேகத்தில் நடந்து வருகிறது. தாலுகா அலுவலகம் கட்டும் பணியில் இடையூறாக இல்லாமல் இருந்த சுமார் 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அரச மரம் வெட்டி சாய்க்கப்பட்டுள்ளது. இதற்கு பசுமை சேவை சங்க தலைவர் பொறியாளர் சுப்பிரமணியன் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். சீர்காழி தாலுகா அலுவலகத்தில் பல நூற்றாண்டாக வளர்ந்த இந்த அரச மரத்தை எந்தவித முன்னேற்பாடும் தெரிவிக்காமல் எந்த அனுமதி பெற்றார்களா என்று தெரியவில்லை. எந்த இடைஞ்சலும் இல்லாத இந்த மரத்தை மிகவும் இந்த சீர்காழி தாலுகா அலுவலகத்திலே ஒரு அடையாளமாக இருந்த இந்த மரத்தை தற்பொழுது எந்த விதமான மக்களுக்கு இடைஞ்சல் இல்லாத நிலையில் இதை வெட்டி வீழ்த்தியிருக்கிறார்கள். இந்த மரத்தை திரும்ப நட வேண்டும் என்ற எண்ணம் கூட இல்லை. இந்த மரத்தை வெட்டி எந்த இடைஞ்சலும் இல்லை. இந்த தாலுகா அலுவலக புதிய கட்டடம் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி தாண்டி உள்ளது. இதற்கும் இந்த மரத்துக்கும் சம்பந்தம் இல்லை. வேறு எந்த கட்டடத்துக்கும் இடைஞ்சல் இல்லாமல் மக்களுக்கு நிழல் தரும் ஒரு நல்ல ஒரு பரந்த விருந்த மரத்தை எந்த வித முன்னேற்பாடும் சீர்காழி மக்களுக்கு தெரிவிக்காமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு அனுமதி வாங்கியதாகவும் தெரியவில்லை. இதை போல பல இடங்களிலே சீர்காழி பகுதியிலே சாக்கடை வெட்டுவதற்கும் சாலை போடுவதற்கும் தேவையில்லாமல் அவசியமில்லாமல் நல்ல மரங்களை தொடர்ந்து வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை சீர்காழி பசுமை சேவகம் கடுமையாக கண்டிக்கிறது. இதை எங்களிடம் முன்னாடியே தெரிவித்திருந்தால் மிகவும் அவசியம் வெட்ட வேண்டும் என்று தெரிவித்திருந்தால் கூட நாங்கள் மாற்று ஏற்பாடாக வேறு இடத்தில் நடுவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்திருப்போம். இப்பொழுது துண்டு துண்டாக வெட்டி இருக்கிறார்கள். இப்பொழுது தான் எங்களுக்கு இந்த நிகழ்ச்சி தெரிகிறது. இந்த மாதிரி தொடர்ந்து சீர்காழி பகுதியிலே தொடர்ந்து மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் பல இடங்களிலே மரக்கன்றுகளை நட்டு இந்த நாடு சுபிட்சமாக இருக்க வேண்டும் நினைக்கிறோம். ஆனால் அரசாங்கம் தொடர்பான கட்டடங்களுக்கும் ரோடு சாலை மற்றும் சாக்கடை கட்டுவதற்காக இந்த நல்ல அவசியமான மரங்களை அதாவது எந்த இடைஞ்சலும் இல்லாத மரங்களை தொடர்ந்து வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை நாம் பல முறை கண்டித்தும் நகராட்சி ஆணையருக்கு கடிதம் கொடுத்தும் இருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் வட்டாட்சியருக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் தொடர்ந்து இந்த கோரிக்கையை வைக்கிறோம். தொடர்ந்து இதை போல வெட்டுவது ஒரு நாட்டை கெடுப்பதற்கு சமம். இதை தொடர்ந்து செய்யக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறோம். இது பசுமை சேவை சங்கம் இதை வன்மையாக கண்டிக்கிறது.